மரண கண்ணிகள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாச மோசங்கள், அழிவுகள், அவமானங்கள், வீண் செலவுகள், வீணான காரியங்கள், என்னெல்லாமோ நம்மளை சுற்றிலும் நமக்கு விரோதமாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, இன்னைக்கும் நம்மளுடைய ஜீவனை பாதுகாத்து வைத்திருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை, கர்த்தருடைய கரம். அவருடைய இரத்தம் நம்ம மேலே இருக்கிறதுனால அவர் நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை சுற்றிலும், நம்மளை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் இருக்கிறதுனால அவர் நமக்கு கேடகமாய், பலனாய், பாதுகாக்கிற ஒரு கோட்டையாய் நமக்கு ஏசப்பா இருக்கிறபடினால இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. அதனால் கர்த்தருக்கு நன்றியுள்ள ஒரு இருதயத்தோட, ஏசப்பா இன்னைக்கு வரைக்கும் என்னை பாதுகாத்து வருகிறீங்க, உமக்கு நன்றி. இனிமேலும் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்கள், வருஷங்கள் முன்குறித்தீங்களோ அத்தனை வருஷமும் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருந்து, சாட்சியாக வாழ்ந்து, உமக்கு பிரியமானதை செய்து, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிள்ளையாக வாழ இன்னும் எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாம். இதை கேட்டுட்டு இருக்கிற ஏசப்பா கிட்ட பாதுகாப்பை விரும்புகிற, நாடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமர்ந்து உங்களை அப்படியே அவர் மூடி பாதுகாக்கிறார்.